ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயமல் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ மணி எப்படியுமே 6:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மணி இருக்கும். இப்போ நான் வெளியே தூத்துட்டு வெளியே வந்து அவுட்றதுல வந்து அம்மா தூத்துட்டாங்க. நான் இங்கே மட்டும் தூத்துக்கிறேன். ஏன்னா இங்கே தான் உட்காந்து படிக்கணும். அதனால் இங்கே தூத்துக்கிறேன். எவ்வளோ அங்கே பக்கத்தில் வேலை நடக்கு, அதனால் அங்கே இருக்கிற மண்ணில் இங்கே தான் வருது. தூத்துக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால பயபக்தியோட காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. பூலாம் வச்சு இப்போ நம்ம விளக்கு போற்றி சாமி கும்பிட்டுடலாம். விளக்கு பொருத்தியாச்சு. விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. திருநீர் வச்சுக்கலாம். பெருசாக வச்சுட்டேன். மூக்கிலலாம் இப்படி தான் என்னோடய ஈவினிங் இது இருக்கும். மேக்கப் யாராட்டும் சாமி கும்பிடும்போது திருநார கண்ணாடியை பார்த்து வைப்பாங்களா? அக்ஷயம் வைக்காம வருங்க. அப்போ யார் இது வைப்பாங்க? பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் வீட்டோட வெளியே அவுட்ரு. இது அவுட்டர் என்ட்ரன்ஸ். சாரி, இன்னைக்கு வந்து 5/7/2024 டேட்டு. இது வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் ராசி கொடுத்துருப்பாங்க. அந்த ராசி பார்க்குற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து மேக்ஸ் கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்தது. ஹோம்ஒர்க்ஸு ஹோம்ஒர்க்ஸ் எழுதணும். ஹோம்ஒர்க்ஸ் வந்து நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நோட்டில் தான் எழுதுவேன், மேக்ஸ் அண்ட் நோட்டில். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது நியூ எக்ஸாம் பேடு. ஆக்சுவலி அப்பா செலக்ட் பண்ணி வாங்கி தந்தது. எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னேன். இதில் இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கையில் வாயில் கை வச்சுருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபோட்டோ தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எக்ஸாம் பேர் வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. பின்னால் இந்த மாதிரி ஒயிட் போர்டு அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் அதை எழுதிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அம்மா வந்து இது என்னது சத்து மாவு, என்னது புட்டு சத்து மாவு புட்டு செஞ்சுருந்தாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பாக்ஸ் ஃபுல்லாக சத்து மாவு தான் இப்போ நிறைய இருக்குது. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 7:50 இருக்கும், 7:45 இருக்கும். டீ குடிச்சிட்ருந்தேன். நைட்டு ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீன்னு டிவி பார்த்துக்கிட்டே குடிச்சிட்ருந்தேன். யாரெல்லாம் வந்து டீ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய டைம் குடிப்பேன். அக்ஷயா நிறைய டைம் குடிப்பாளா? ஈவினிங், இது அப்புறம் நைட்டு, அப்புறம் காலையில் இது வச்சுருந்தது மத்தியானம் குடிப்பேன். அப்புறம் ஈவினிங் வச்சுருந்து குடிப்பேன். இந்த ட்ரா பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணியிருந்தேன். எப்படி மண்டலா ஆர்ட். இது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து சென்டரில் இருக்குது அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபீஸ் கிஃப்ட் பாக்ஸு அப்பா வீட்டு வந்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அந்த ரெட் அண்ட் எல்லோ வந்து எங்கள் அண்ணனுக்கு, இந்த சில்வர் அண்ட் ப்ளூ எனக்கு. அவன் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. கவர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. ஏதாவது கிஃப்ட் ரேப் பண்ணிக்கலாம் திரும்பி. என்ன இருக்குது? பம்பரம் தானே? ஆமாம், பம்பரம். எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். இது சூப்பராக சுற்றுது, ஃபாஸ்ட்டாக சுற்றுது. 2 பம்பரமே ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதுக்கப்புறம் இது என்னோடது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? நான் தான் ரொம்ப ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேருந்து கிழிச்சாலும் வரவே மாட்டேன்ட்டு அப்புறம் அப்படியே கிழிச்சாச்சு. இதில் என்ன இருக்க போகுது? என்ன ஐட்டங்கள்? என்னது இது? அதே மாதிரி ஒரு வீல், 2 வீல் கொடுத்துருந்தாங்க. சரி, இது அதில் இருந்தது. ஒரு வீல் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து என்னது, இந்த இது வந்து விசில் விட்றது. எனக்கு சத்தம் கேட்காது. நான் வந்து எதாவது வாய்ஸ் கட் பண்ணி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். எனக்கு இட்லி, சாம்பார், பொடி, எள்ளு துவையல் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். நானும் அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டோம். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி இட்லி சாம்பார்னால் போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மெஹந்தி வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு மெஹந்தி வச்சிட்ருந்தேன். லூஸ் மாதிரி என்னமோ வச்சிட்ருந்தேன். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க. அப்படியே ஃபேன்னால் மெஹந்தியை வச்சுட்டு
10:30 ஆயிடுச்சு மணி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே அந்த மெஹந்தியை காய வச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடிட்டர் இருந்தது அது கொடுத்துட்டு வாய்ஸும் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பாய்.